வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 19 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்ட எல்லையோரம் தொடங்கிய மழை சேலம் மாவட்டம் எடப்பாடி சுற்றுவட்டாரத்தில் தீவிரமடைந்து, ஆனால் எடப்பாடிக்கு பிடித்தனா கொங்கணா அதற்கு கிழக்கு புறம் வந்து தீவிரமடைந்து சேலம் மற்றும் தருமபுரி இடைப்பட்ட பகுதி மற்றும் கல்வராயன் மலைப்பகுதி, அப்படியே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து கடலூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் இடைப்பட்ட பகுதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்திருக்கு. ஒதுக்கி தான் இப்படி மழைப்பொழிவு கொடுத்திருக்கிற நிலையில இன்றைக்கு தான் நம்ம கனமழை சொல்லிட்டே இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை கடந்த சனிக்கிழமையிலிருந்து புதன்கிழமை மழை கனமழை பரவலாக மழைன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு வங்கக்கடலிலே நிலை கொண்டிருந்த, அதாவது ஒடிசா மேற்கு வங்கம், சரியாக சொல்ல போனால் மேற்கு வங்கம் கொல்கத்தாவிற்கு தெற்குப்புறம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நீடித்தது. கரை கடந்தது நினைவிருக்கலாம். அது கரை கடந்து தற்பொழுது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில அது மேற்கு நோக்கி பயணித்திருக்கிறது. எப்போ உள் மாநிலங்கள்ல அது நகர தொடங்குதோ அப்பதான் வெப்பச்சலன மழை தமிழ்நாட்டிலே தீவிரமடையும். காரணம், கிழக்கு காற்று நுழைய வேண்டும். கொல்கட்டா இருந்ததுன்னா தெற்கு காற்று வடக்கு நோக்கி பயணிக்கும். கொஞ்சம் உள்ளே போக தான் கிழக்கு காற்றும் தென்கிழக்கு காற்றும் உள்ளே நுழையும், மேற்கு காற்றும் உள்ளே நுழையும். இரண்டு வேறு காற்றுகள் சந்திப்பு ஏற்படுத்தும். அதன் அடிப்படையில் வளிமண்டல சுழற்சியும் ஏற்படும். இப்படி வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் கரையோரத்துல வங்க கடலிலே நீடித்துக் கொண்டிருக்கிற வளிமண்டல சுழற்சி ஒன்று. இந்த வளிமண்டல சுழற்சி காற்றில் முறிவை ஏற்படுத்தி காற்றிலே திசையும் வேகத்தையும் மாறுபாடு ஏற்படுத்தி இன்றைக்கு மாலையில பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இடியுடன் கூடிய கனமழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. இன்றைய மழைப்பொழிவு டெல்டாவிற்கு உறுதியாக தெரிகிறது. அதை நாம நேற்றைக்கு முன்தினம் கடந்த சனிக்கிழமை அறிக்கையில கூட சொல்லியிருந்தோம். புதன்கிழமை அறுவடை செய்பவர்கள் எச்சரிக்கை தேவை. மாலைக்குள் விரைந்து அறுவடை செய்திருங்கள். இந்த 1 நாள் மட்டும் டெல்டாக்குள்ளர அந்த இன்றைய மாலை 3 மணிக்கு மேல் இரவு 12 மணிக்குள் எந்த நேரம் வேணாலும் டெல்டாக்குள்ள மழை வரும். ஆக ஒதுக்கி ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் வெவ்வேறு மணி நேரங்களில் பொழிந்து கொண்டிருக்கும். ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா மாலை முன்னிரவு என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக அதன் அடிப்படையில் இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் மழை உண்டுங்க. மேற்கு தொடர்ச்சி மலை இன்றைக்கு இல்லை, தொடர்ந்து இன்றையிலிருந்து இருக்கும். 23, 22, 23, 24 கொஞ்சம் தீவிரமாவே இருக்கும். குறிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தெற்கு கேரளாவில் நல்லாவே இருக்கும். வால்பாறைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையில் உள்ள பகுதியெல்லாம் வரக்கூடிய 22ஆம் தேதி இருக்கும். இதெல்லாம் நம்ம இதில் சேர்த்து சொல்ல போகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு பெய்யக்கூடிய மழை எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில ஆங்காங்கே இருக்கும். அது அப்படியே உறுதியாக எங்கெங்கெல்லாம் இருக்கும், கிட்டத்தட்ட அதிக வாய்ப்புள்ள பகுதியை மட்டும் முதல்ல சொல்றேன். அப்புறம் குறைந்த வாய்ப்புள்ள பகுதி இதெல்லாமே நாம சொல்லுவோம். அடுத்தது கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் தேனி மாவட்டத்தின் வடக்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிக்கே இன்றைக்கு மழை தெரியுதுங்க. வேடசந்தூர் மற்றும் கரூர் மாவட்ட தெற்கு பகுதி, திருச்சி மாவட்டத்தோட மணப்பாறையை ஒட்டிய திண்டுக்கல் மாவட்ட பகுதிகள், மதுரை மாவட்ட பகுதி, மதுரை மாவட்டத்தில் பரவலாவே தெரியுது. பேரையூர், ஏழுமலை உட்பட மதுரை, வாடிப்பட்டி, சோழவந்தான், பாலமேடு, அலங்காநல்லூர் மற்றும் எல்லாமே மதுரை மாவட்டத்தில் பரவலான மழைப்பொழிவு தெரியுது இன்றைக்கு. அதே போல தூத்துக்குடி மாவட்ட வடக்கு கோவில்பட்டி, விளாத்திக்குளம் உட்பட ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகள் உள்பகுதி, சிவகாசிக்கு கிழக்கு சிவகாசி உட்பட சிவகாசி, விருதுநகர், சாத்தூர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, பெருநாளி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு தெரியுது. மதுரையில பெரும்பாலான இடங்கள் மதுரையோட வடக்கு பகுதி கிழக்கு பகுதிக்கும், அதே போல பூவந்தி உள்ளிட்ட சிவகங்கை மாவட்ட பகுதியில தொடங்கி அப்படியே கிழக்கு நோக்கி வந்து சிவகங்கை மாவட்ட பகுதி, காரைக்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், இதுல குறிப்பா புதுக்கோட்டை மாவட்டத்தை மையமாக வைத்து புதுக்கோட்டையில இன்றைக்கு இடி மின்னலுடன் கனமழை தெரிகிறது. புதுக்கோட்டை, ஆலங்குடி, அதன் சுற்றுவட்டார பகுதி, கந்தர்வக்கோட்டை உட்பட வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒதுக்கி பெய்யும். அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும். ஆனால் வாய்ப்பு அதிகம். அந்த மழைப்பொழிவு டெல்டாவுக்குள்ள தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒழிஞ்சு திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம் வரைக்கும் கூட மழைப்பொழிவை கொடுக்கும். கோடியக்கரை முனைக்கு கொஞ்சம் வாய்ப்பு கேள்விக்குறியா இருக்கு. ஆனால் வேதாரண்யம், தகட்டூர் உள்ளிட்ட பகுதியில் வரைக்கும் கண்டிப்பாயிட்டோம். கோடியக்கரை முனைக்கு வாய்ப்பு இருக்கு. 100% உறுதி இல்லை, 50, 75% வரைக்கும் வச்சுக்கலாம். வேதாரண்யத்திற்கு வடக்கே தொடங்கி சென்னை வரைக்கும், சென்னையையும் தாண்டி பழவேற்காடு வரைக்கும், தமிழ்நாட்டிலே புலிக்காட்டு ஏரி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும்
அதற்கு வடக்கே ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டம் தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் நல்ல வாய்ப்பு தெரிகிறது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதிக்கும், பாலக்காட்டு கணவாயோட நுழைவாயிலையும் கோயம்புத்தூர் வடக்குலையும் தெற்குலையும் கூட வாய்ப்பு தெரியுது. இன்றைக்கு மதியம் பாலக்காட்டிலும் வால்பாறையிலும் முக்கோணம் உள்ளிட்ட உடுமலைப்பேட்டை, அதற்கு தெற்கேற்கக்கூடிய மானப்பட்டி மற்றும் திருமூர்த்தி அணைக்கட்டு பகுதிகள் மற்றும் சோலையாறு மற்றும் அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், வால்பாறை பகுதி, அப்புறம் அமராவதி நீர்பிடிப்பு பகுதி, மறையூர், இங்க கூட இடிமடை பிடிப்பு தெரிகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வடக்கு, அதாவது மேட்டுப்பாளையம், அன்னூர் உள்ளிட்ட பகுதிகள், பாசக்குட்டை மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா கேரள எல்லையோர மேட்டுப்பாளைய பகுதி, பில்லூர் அணைக்கட்டு பகுதி, நீலகிரி மாவட்டத்தில் கொஞ்சம் பரவலாக, நீலகிரி மாவட்ட மழை ஈரோடு மாவட்டத்தில் பரவலாக கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பூர் வடக்கு, அவினாசி உள்ளிட்ட பகுதிகள், மேலும் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொஞ்சம் பரவலாகவே தெரியுது. கண்டிப்பா மேட்டூரை ஒட்டிய, குளத்தூரை ஒட்டிய வடக்கு ஈரோடு, அந்தியூர், எண்ணமங்கலம் போன்ற பகுதிகள், அதே போல மொடக்குறிச்சி உள்ளிட்ட அரச்சலூர் உள்ளிட்ட பகுதிகள், அதே போல கரூர் மாவட்டத்தில் மேற்கு பகுதியை விட வடமேற்கு பகுதி, அதாவது காவிரி கரையோர பகுதி, இன்னும் சொல்ல போனால் பரமத்தி வேலூரை ஒட்டிய கரூர் மாவட்ட பகுதி, வடக்கு பகுதி, காவிரி கரையோர பகுதி, கன்னியாகுமரி, காஷ்மீர் சாலை பகுதின்னு சொல்லலாம் அந்த பகுதி, நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு உள்ளிட்ட, சேலம் மாவட்டம் எடப்பாடி உள்ளிட்ட, மேட்டூர், குளத்தூர் உள்ளிட்ட, பனமரத்துப்பட்டி மற்றும் சேலம் உள்ளிட்ட, சேலத்திலிருந்து ஏற்காடு, அப்படியே தம்மம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. திருச்சி மாவட்ட மழை புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோரத்திற்கும், புதுக்கோட்டைக்கும் திருச்சிக்கும் பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும். அரியலூர், பெரம்பலூருக்கு கனமழை வாய்ப்பு தெரிகிறது. புள்ளம்பாடி உள்ளிட்ட திருச்சி மாவட்ட பகுதி, திருச்சி மாநகரம் உட்பட, அதே போல கொல்லிமலை, பச்சைமலை, பெரம்பலூர் மற்றும் கல்வராயன் மலைப்பகுதி, ஒட்டுமொத்த மலைப்பகுதிக்குமே நல்ல வாய்ப்பு இருக்கு. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டம், சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி உட்பட, திருக்கோயிலூர் உட்பட விழுப்புரம் மாவட்ட பகுதிகளுக்கும், அப்படியே திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை திருவள்ளூருக்கு நள்ளிரவு தான் வரும், கொஞ்சம் தாமதமா வரும், போராடி கடலோரம் வரும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கும், விழுப்புரம் மாவட்டம், விக்கிரவாண்டி, திண்டிவனம், செங்கல்பட்டு மாவட்டத்தோட செய்யூர் உள்ளிட்ட பகுதிகள், மரக்காணம் உள்ளிட்ட விழுப்புரம் மாவட்ட பகுதி, புதுச்சேரி பகுதி, கடலூர் மாவட்டத்தோட கடலூர், பரங்கிப்பேட்டை, முட்லூர் மற்றும் புவனகிரி, சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், அதே போல கடலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்ட பகுதிகள், காவிரி கரையோர பகுதி, முட்டம் மற்றும் காட்டுமன்னார் கோவில், வீராணம் பகுதிகளுக்கும், அதே போல நெய்வேலி, விருதாச்சலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், பன்ருட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு மாலையில, முன்னிரவில், நள்ளிரவுக்குள் தெரிகிறது. கண்டிப்பாக இன்றைக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் இடி மழைப்பொழிவு மாலை இரவில் தெரிகிற காரணத்தினாலே அறுவடை விவசாயிகள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இன்றைய மழைப்பொழிவு நாளையும் தொடரும். ஆனால் நாளை இன்றைய பரப்பில் கொஞ்சம் குறைந்திருக்கும், பிறகு மீண்டும் படிப்படியாக அதிகரிக்கும் என்று சொல்லியிருக்கிறோம். 22, 23, 24 தேதி தென்மேற்கு பருவமழை தெற்கு கேரளாவில் சற்று வலுப்பெறும். தென்மேற்கு பருவமழை அணைகள் நீர்பிடிப்பு பகுதியில் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும். 23ஆம் தேதியிலிருந்து மாத இறுதியில் இன்னும் கொஞ்சம் வலுப்பெறும். செப்டம்பர், அக்டோபர் நம்ம சொன்னது கண்டிப்பா நிகழ்வுகள், பொறுத்திருந்து பாருங்கள். நிகழ்வுலாம் அப்படியே ஜப்பான் பக்கம் அங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. ஒரே ஒரு ஆதாரத்தை மட்டும் கொடுக்குறேன். அமெரிக்க பக்கம் இருக்குது வெப்பம். அமெரிக்க பக்கம் வெப்பம் இருந்தால் அமெரிக்க பக்கம் வலுவான நிகழ்வுகள் அமெரிக்க பக்கம் உருவாகணும். அமெரிக்க பக்கம் உருவாகுதா? ஆசிய பக்கம் தானே உருவாகுது. ஆசிய பக்கம் உருவாகி சீனாவையும் தைவானையும், அப்படியே கொரிய நாடுகளை எல்லாம் பயங்கர வெள்ளப்பெருக்குங்க. என்ன பயங்கர வெள்ளப்பெருக்கு ஓடிட்டு இருக்கு. ஜப்பான்ல அடுத்தடுத்து வெள்ளம், அடுத்தடுத்து நிகழ்வுகளும் போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் மீண்டும், அதாவது தெற்கு சீன பகுதிகளுக்கும், தென் சீன கடற்பகுதிகளுக்கும், வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய செப்டம்பர், அக்டோபர்ல வர இருக்கிறது. இந்த மாத இறுதிக்கு பிறகு நம்பிக்கையுடன் இருங்கள், மாதிரி எல்லாம் மாறி வரும். அதே போல கடல் வெப்பம் சூரியன் குத்துக்கது தெற்கு நோக்கி பயணிக்கிற காரணத்தினாலே கண்டிப்பாக எங்கெல்லாம் வெப்பம் குறைந்திருக்கிறது என்று பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் வெப்பம் உயரும். தென்மேற்கு பருவமழையோட இறுதி கட்டம் வடகிழக்கு பருவமழை போலவே இருக்கும். பொறுத்திருந்து பாருங்கள், எல்லாம் நடக்கும். அக்டோபர் முன்பகுதியெல்லாம் வலுவான தென்மேற்கு பருவமழை. அக்டோபர் 18ஆம் தேதி வரை 17ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை அப்படியே தலைகீழாக வடகிழக்காக மாறும். காற்று
சுழற்சி இலங்கை அருகே அமையும். சிறு நிகழ்வு தான் அதிகமா வரும். சிறு நிகழ்வும் அதிக மழைப்பொழிவை தரும். குறைந்த நேரத்தில் அதிக மழை இதெல்லாம் தரும். ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையில் சொல்லியிருப்போம். இன்றைய அறிக்கையில முக்கியமா எடுத்துக்கொள்ள வேண்டியது, இன்றைக்கு மாலை இரவு இடிமழை பொழிவு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இருக்கு. உங்களுக்கும் கொடுக்கலாம். ஆனால் நான் அறிவிக்கப்பட்டிருக்கூடிய மாவட்டங்களுக்கு வாய்ப்பு அதிகம். அங்கேயும் அறிவிக்கப்பட்டிருக்கூடிய மாவட்டங்களுக்கு ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும். ஆனால் வாய்ப்பு அதிகம். இன்றைய மழைப்பொழிவு வலுவாக இருக்கலாம். இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவாக மாலை இரவு முன்னிரவு நள்ளிரவு வரைக்கும் கடலோரத்துக்கு வந்து கொடுக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம், சில இடத்துல 2 மணி நேரம், சில இடத்துல 1 மணி நேரம் பெஞ்சிட்டு 2 மணி நேரம் தூறல், இப்படி எல்லாம் மழைப்பொழிவு இன்றைக்கு மாலை இரவு இருக்கிறது என்பதையும், டெல்டா மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல தூத்துக்குடி வடக்கு தொடங்கி திருவள்ளூர் வரைக்கும், உள்ளேயும் கோவில்பட்டிக்கும், அவை கோவில்பட்டி தொடங்கி வேலூர் வரைக்கும் உள்ள அனைத்து இந்த காற்று பகுதியாகிய கயத்தாறு, அதே போல காற்று பகுதியாகிய பாலக்காட்டு கணவாய் காற்று பகுதியாகிய அந்த பெரியப்பட்டி, பதப்பம்பட்டி, குண்டடம் உள்ளிட்ட பகுதிகளை ஒதுக்கிவிட்டு அதுக்கு கூட நெருங்கி வரும். ஆனால் நான் சொல்லிட்டேன்னா அப்படியே நம்புவீங்க, ரீல் விட ஆரம்பிங்க. உடனே குண்டடத்திலிருந்து எனக்கு தொல்லை இருக்கு. ஆகவே புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே உடனே மழை அதிகமா அந்த இடத்துல எதிர்பார்த்துக்கணும் தான் சொல்லல. ஆனா அங்கேயும் பெய்யும். செப்டம்பர்னு சொல்லிட்டே இருக்கேன். உங்களுக்கே தெரியும் உங்க ஊருக்கு எப்ப மழை பெய்யும் தெரியும். இப்பெல்லாம் அது காற்று பகுதி. வேட்டி உருவுற மாதிரி காத்தடிக்கணும் எவ்வளவு நாள் சொல்லி இருக்கிறீங்க, நீங்களே சொல்லியிருக்கீங்க. அப்புறம் இப்ப மழை இருக்கீங்க. ஆனா மழை காற்று குறைவாக இருப்பதற்கு காரணம் வலுவான நிகழ்வு வங்கக்கடல்ல உருவான உடனேயே உள்ளே போயிடுது. அதுவும் ஒடிசா பகுதியில உருவாகல. மேற்கு வங்கத்தை ஒட்டி வடக்கு ஒடிசாவில் உருவாகிட்டு இருக்கு. அடுத்தடுத்த நிகழ்வு கண்டிப்பாக ஆந்திர பிரதேச நிகழ்வும் ஒடிசா நிகழ்வும் இருக்கிறது. நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருக்க வேண்டும். இணைந்திருந்து அறிந்திருந்து புரிந்துணர்ந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை, இன்றைக்கு மாலை இரவில் டெல்டா, சென்னை, மண்ணை, சென்னை உட்பட திருச்சி, கோவைக்கு வடக்கே மற்றும் சேலம் உட்பட எல்லா மாவட்டம் சொல்லியிருக்கேன். திருவண்ணாமலை உள்ளிட்ட எல்லா மாவட்டம், வேலூருக்கும், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, புதுக்கோட்டை, திருச்சி, மதுரை எல்லா மாவட்டமும் சொல்லியிருக்கிறேன். இதுல சில காற்று பகுதிகளுக்கு மட்டும் கொஞ்சம் ஒதுக்குதல் இருக்கும். அறிவிக்கப்பட்ட இடத்துலையும் ஒதுக்கி தான் பெய்யும் இடத்துல பலத்த மழை இருக்கும். சில இடங்கள்ல இன்றைக்கு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட சில இடங்கள்ல எட்டலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை காலை பாருங்க, எங்காவது ஒரு இடத்துல 10 சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாயிருக்கும் இன்றைய மழைப்பொழிவு என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.